சாந்தி. அவ்யக்த சமிகை 6 ஜூன் 2026. பாபா இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, इस बेहद की स्टेज पर मैं खिलाड़ी हूँ. यह खिलाड़ी की स्टेज सदा हर्षित मुख रहने का अनुभव कराती है. பாபா நம்ம இப்படி நினைக்க சொல்றாரு, இந்த எல்லையற்ற நாடகத்தில் நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், விளையாட்டு வீரனாக இருக்கின்றேன். ஸோ அப்போ விளையாடக்கூடியவங்க எப்படி இருப்பாங்க? உண்மையில் குஷியாக இருப்பாங்க. அந்த விளையாட்டு அவங்களுக்கு குஷியை தருமே தவிர, மற்றபடி நான் அதில் ஜெயித்தாலும் சரி, நான் அதில் தோத்தாலும் சரி, ஆனால் அது எனக்கு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது, நான் குஷியாக இருப்பேன். किसी भी प्रकार की कोई भी बात जिसको दुनिया वाले आपदा समझते हैं, लेकिन खिलाड़ी बन खेल करने वाले और साक्षी हो खेल देखने वाले ऐसी आपदा के रूप को खेल समझ सहनशीलता की शक्ति से मनोरंजन का अनुभव करते हैं. பாபா புரிய வைக்கிறார், எந்த ஒரு விஷயத்தையும், அதாவது விஷயம் அந்த மாதிரி ஓரளவுக்கு சீரியஸானதாக இருக்கலாம், அதை மற்றவர்கள் என்ன நினைப்பாங்களாம், இது இவ்வளோ பெரிய ஒரு ஆபத்து, அதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதையும் நீங்கள் சாட்சியாக இருந்து விளையாடுகிறீர்கள். அதாவது அது சாட்சியாக இருந்து நம்ம பார்க்குறோம். ஆக சாட்சியாக இருந்து பார்ப்பதன் மூலம் அது நமக்கு அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரஸானதாக நமக்கு ஃபீல் ஆகாது. மாறாக நாம் அதை புரிந்து கொண்டு பொறுமை சக்தியுடன் அதை என்டர்டெயின்மெண்ட், இது ஒரு குஷிக்கான விஷயன்ற போல் நம்ம எடுத்துப்போமா. ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்கா, நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், அதாவது நான் சாட்சியாக இருப்பேன், எல்லாத்தையும் நான் சரள ஸ்வபாவத்தோடு நான் ஏற்றுக்கொள்கிறேன். நல்லது. ஓம் சாந்தி.